முளைத்து தடுமாறும் எனக்கும் இடமும் உண்டு அருமனக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமும் உண்டு ஆடும் மயிலே உன்மேனி அதில் அழகிய தோகையில் கண்டேன் ஆசையினால் எனக்கும் இடமும் உண்டு அருமனக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமும் உண்டு நேற்றைய வாழ்வே போலும் அருளை கொடுத்தது தருவான் எதிர்காலம் எனக்கும் இடமும் உண்டு அருமனக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடமும் உண்டு அமைதி. பேரங்கோட்ட பெரியவர்களே, அன்பில் சிறந்த தாய்மார்களே, அறிவில் சிறந்த இளைஞர்களே, இளஞ்சிகளே, சிறியோர்களே, சிறுமிகளே, இன்னமும் கூட்டத்தில் இடத்தை கலாரி கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் நெவலி வட்டம் மகேந்திரவாடி கிராமம் எங்கள் ஆரணி ஸ்ரீ முத்தாலம்மன் நாடகமன்றத்தின் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகமன்றத்தின் உரிமையாளர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் மகேந்திரவாடி கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர்கள் கே அருண்குமார் மற்றும் மதிக்குமார் ஐயா அவர்கள் எங்கள் மன்றத்தின் மற்றும் ஒரு உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த களம்பூரை சேர்ந்த உயர் திருவாளர் டாக்டர் ஞானமணி ஐயா
கிராமத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் கே. குமார் ஐயா அவர்கள். எங்கள் மன்றத்தின் ஆசிரியர் காவேரி பக்கம் அடுத்த கட்டளை கிராமத்தைச் சேர்ந்த திருமதி சிவன்யா அவர்கள். மாநகரம் பழைய பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள உயர் திருவாளர் சிவா இவர்களின் குழுவினரால் இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் மந்தவசி மானாமதுரை. இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் அமைதி பிளீஸ் சைலண்ட். கதை பேர் சொல்ல போறேன், நான் முன்னே உட்காந்து கத்தாதீங்க, பின்னால இருக்கிற ஆயோக்கெல்லாம் கேட்காது. அதுக்கப்புறம் ஏறி வெளில திரும்ப இவனுக்கு வரானுங்க, குதிக்கிறானுங்க, கீக்கிறானுங்க, என்னதான் பண்றானுங்க தெரியல, இழுத்து போடுவாங்க. நீ அமைதியாரு, பின்னால மட்டும் டெலிவரி பண்ணிக்கிறான். இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் நத்தையில் பிறந்த முத்து. நத்தையில் பிறந்த முத்து. நத்தையில் பிறந்த முத்து. நத்தையில் பிறந்த முத்து எனும் நாடகத்தை தங்கள் முன் நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொற்குற்றம், மேலக்குற்றம், தலக்குற்றம், விவித குற்றம் இருப்பினும் தங்கள் வீடுகளில் சிறுகுழந்தைகள் தவறு செய்தால் எவரும் மன்னிப்பீர்களோ அதே போல் என்னையும் என் பின்வரும் நடிகர்களையும் மன்னித்தருமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெற்ற குத்தாலத்துல கொடி பறக்குது.
மாமா யோ
நான்தானே பாரிஜாத பூந்தேனே கல்வி போல் காதலை கற்று தர வந்தேனே கண்ணிமை உண்டாலே என்னவோ என்னவோ இன்பங்களை சொன்னேனே விலகாத சொந்தமானது தெய்வம் முடிவோட்ட வந்தமானது எப்பொழுதும் என்னாலும் என்னுடைய பூபாலம் இல்லையே எதுவுமே என்னுடைய ஆதாயம் விலகாத சொந்தமானது தெய்வம் முடிவோட்ட வந்தமானது
கபடி 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 நாடி பந்தலேறி என்னவோ என்னவோ என்ன தர ஐத்தானே நீயும் என்ன தர கத்தாய கண்ணால கத்தாத நீ என்ன காதல் விளையாட்டு கத்தாய கண்ணால கத்தாத நீ எங்கடி போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? மலர் வன போயிருந்தேன்டி. மலர் வன போயிருந்தீங்களா? ஆமாடி. என்கிட்ட பேசவே பேசாதீங்க. உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். கோவமா இருக்கிறியா? ஆமா. ஏண்டி தவறா நினைக்காத. நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். சொல்லு. வீட்டுக்கு வந்திருந்தேன். அம்மா கிட்ட கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போயின்னு சொன்னாங்கடி. எப்ப பார்த்தாலும் என்ன தன்னந்தனிமையா விட்டுட்டு போறீங்கடி நீங்க. நீ வீட்டுல ஆள் இல்லடி. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நான் போயிடுவேன். சரியா? அப்படி எல்லாம் சொல்லாதடி. சரி விடு. இதுதான் மலர் வனமா? இதுதாண்டி மலர் வனம். எவ்வளவு ஒரு அழகா இருக்குது பாத்தியா? பார்த்தாயா? எத்தனையோ ஊர்ல எத்தனையோ மலர்வனத்தை பார்த்திருக்கிறேன். பார்த்திருக்கேன். இது போன்ற அமைதியான அழகான மலர்வனத்தை வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. அப்படியா? இவ்வளவு மலர்கள் பூத்து குலுங்கி பார்த்தது கிடையாது. ஆமாடி. எவ்வளவு என்னடி இதோ இந்த திசையில் பூத்து குலுங்கி. இதெல்லாம் என்ன மலரு? இதெல்லாம் என்ன மலர் கேக்குறியா? என்ன மலரு? இதுதாண்டி பெண்களுக்கு பிடித்த மலரு. என்ன மலர்? அதுதாண்டி ஜாதி மல்லி. அம்மா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இதுதான் ஜாதி மல்லியா? ஆமாடி. ஏண்டி என்ன இங்க இருக்கத்தெல்லாம் ஜாதி மல்லினா அப்ப முன்னாடி இருக்கத்தெல்லாம் குண்டு மல்லிடி. உங்களை மாதிரி குண்டு மல்லியான்னு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி குண்டு மல்லிடி. ஆமா ஆமா. ஏண்டி தங்கச்சி இது இந்த திசையில் பூத்துள்ள என்ன மலர்? என்ன மலரு? இதுதாக்கா ரோஜா தோட்டம். என்னடி ரோஜா தோட்டம். ஏண்டி என்ன செய்ய போற? இப்ப போய் பறிக்க போறேன். அடி அறிவு கட்டுவளே, அறிவு இருக்குதா உனக்கு? அந்த ரோஜா மலர்ல அழகா கிட்ட போய் பறிப்பதற்கு இந்த மலர்ல எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குதுப்பா? பெரிய பெரிய முள்ளு இருக்குது. பாவி நீ பறிக்க போனீனா அதுல ஒரே குத்து குத்தி பாரி கோயிலுக்கு அண்ணன் தெரிவித்து வைக்கணும். போமாட்டக்கா. ஏண்டி அக்கா இதெல்லாம் என்ன மலர்? பெண்களுக்கு பிடிச்சவள். எதுதான் பெண்களுக்கு பிடிக்கணும்? எல்லா மலருமே தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? என்ன மலர்? இது தாண்டா கொடிமல்லி. அண்டா கோழி கோழியா கொடியா இருக்கு பாருங்க. அந்த கொடிமல்லி எல்லாம் அழகா இருக்குது.
கிட்ட போவாதே. கேட்டா அந்த மலரை பறிக்க போனீனா பறிக்க போனா அப்படியே அந்த பக்கமே போக மாட்டேன். போவாதே. ஏண்டி அது தூரத்தில் புத்துக்குள்ள அதெல்லாம் என்ன மலரு மல்லி முல்லை கிரிவாச்சி கொங்கு மந்தார் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 1000 மலர்கள் இந்த மலர்விடத்தில் மலர்ந்திருந்தாலும் மலர்ந்திருந்தாலும் என் மலருக்கு பிடித்த மலர் எப்பேற்பட்ட மலர் தெரியுமா? எப்பேற்பட்ட மலரு? இதோ இந்த மலர் தாண்டி. என்ன வயசான மலரா பிடிக்கும் உனக்கு? ஏண்டி அந்த மலரின் பெயர் என்னடி? ஏடி, ஆ. இதெல்லாம் எப்பேற்பட்ட மலர் தெரியுமா? எப்பேற்பட்ட என் மலர்? மனதுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் இதெல்லாம் ஏறுக மூடி. படிப்பாவி இரண்டு மூணு ஒரு மலர் உங்களுக்கு பிடிக்குமா? அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏண்டி என்ன தெரியுமா செய்யற? என்ன செய்யணும்? அந்த எருக்கும் பூ மலரை பறிச்சு பறித்து மாலையாக கோத்து தெரியுமா? கழுத்துல போட்டுக்கிட்டு போட்டுக்கிறேன். சரிடி. ஏண்டி என்னடி? ஐவரும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து விட்டோம். விட்டோம். இந்த அழகான மலவரத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது எனக்கு இந்த இடத்தை விட்டு போக